தலைப்பு: கிருஷ்ணர் அருளால் பிறந்த பிள்ளை கதை. தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாள் அம்பாளம்மாள். அயராத பக்தியுடன் வாழ்ந்த ஒரு பிராமண ஸ்திரீ. அவளது கணவர் சத்தியமூர்த்தி ஒரு வேதபாராயண ஞானி. இருவரும் குடும்பமாக பகவான் கிருஷ்ணரை பிள்ளையாய் பார்த்து வழிபட்டனர். ஆனால் 10 ஆண்டுகளாக அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனால் அவர்கள் ஏன் துன்புறவில்லை தெரியுமா? கண்ணனே பிறக்க வருவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தினமும் துளசி மாலை, பஜனை, பாகவத பாராயணம் செய்தனர். ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்தி தினம் இரவு 12 மணிக்கு அவர்கள் கோவிலில் அக்னி தீபம் ஏற்றிக்கொண்டு பஜனை செய்து கொண்டிருந்த போது ஒரு பசுமையான விளக்கொளி பெருமாளின் முகத்தில் விழுந்தது. அந்த நிமிடத்தில் அம்பாளம்மாள் கண்களில் கண்ணீர். ஏனெனில் ஒரு குரல் கேட்டது: உங்கள் மனதின் தூய்மை என் உள்ளத்தையே கவ்வியது. விரைவில் உங்கள் வீட்டில் நான் ஒரு பிள்ளையாக பிறக்கிறேன். 3 மாதங்களுக்குள் மருத்துவர்கள் கூட நம்ப முடியாத வகையில் அம்பாளம்மாளுக்கு கருப்பை ஊட்டம் ஏற்பட்டது. 9 மாதங்கள் கழித்து கிருஷ்ணர் தோற்றத்தை ஒத்த ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தான். அந்த குழந்தையின் கண்கள் நீலமாய் ஒளிர்ந்தன. பிறந்த குழந்தைக்கு அவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள்: கேசவன். முடிவுரை: கிருஷ்ண பக்தி உண்மையாக இருந்தால் பிரார்த்தனையின் பரிசு தாமதமாகலாம், ஆனால் தவறாது வரும்.